ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி இன்றைய எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய்க்காக காவேரி பொண்ணு பார்க்கறதும் காவேரிக்காக விஜய் மாப்பிள்ளை பார்க்கறதுமா நிறைய பார்த்தோம்னா காமெடி கலாட்டா போய்கிட்டு இருக்கு. இப்போ காவேரி சொன்ன அந்த பொண்ணு கூட இப்போ விஜய் காரில் வராரு, தலை வலிக்குது, டீ குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஜயை பார்த்த காவேரி அந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருந்தார்ல, அவர் அதனால் அப்படியே அந்த டீ கடைக்கிட்ட நிறுத்துறாங்க. அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரம்யா அவங்க பேர். அவங்க நீங்கள் போய் டீ குடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ விஜய் இறங்கி அந்த டீ ஷாப்புக்கு போகிறாங்க. காவேரி பேசிக்கிட்டு இருக்க அந்த பையன் பேர் கார்த்திக், அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்குள்ளார நிறைய செட் ஆகிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ காவேரியை பார்த்ததுமே பார்த்தா எப்பயும் போல் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி டாமன் ஜெரியா ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீங்கள் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க, நீ போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசு, நான் இந்த பையன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காவேரி விஜய் கூட இருந்தாங்களா ரம்யான்னு அவங்கள்ட்ட போய் பேசுகிறாங்க. விஜய் இந்த கார்த்தின்னு சொல்லிட்டு காவேரி கூட இருந்தாங்களா இவங்கள்ட்ட பேசுகிறாங்க. ஆக மொத்தத்தில் இன்றைக்கான கதையில் பார்த்தோம்னா நிறைய சுவாரஸ்யம் என்னன்னு பார்த்தா ரெண்டு பேர்த்தை குழப்பி விடணும் அப்படிங்கிறது தான். கடைசியில் பார்த்தா அந்த பொண்ணு எனக்கு கொஞ்சம் தான் பிடிச்சிருக்கு, நிறைய பிடிக்கல, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கிற வரைக்கும் நீங்களும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி விஜய் காவேரி கிட்ட ஒரு டார்ச்சர் பண்ணுறாரு. காவேரியும் குழம்பி போகிறாங்க. சரி நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ரம்யா கிட்ட பேசுறதுக்கு காவேரி போயிடுறாங்க. இப்போ விஜய் இந்த கார்த்திக் இருக்காங்களா, காவேரி பேசிகிட்டு இருந்தாங்களா, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நான் அந்த பொண்ணோட முறை பையன், அதனால் அந்த பொண்ணு ரொம்ப கோவக்காரி அப்படி இப்படின்னு காவேரியை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்கிறாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் நம்பல அப்படின்னு சொல்லி சாரதாவுக்கு ஃபோன் பண்ணி லவுட் ஸ்பீக்கரில் போடுறாங்க. அவங்க சொல்லவா வேணும், அவங்களும் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி கடைசியில் அந்த கார்த்திகின்னு அந்த பையனை பார்த்தாங்கல்ல அவங்கள்ட்ட நேரடியாக பேசிடுறாங்க. உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, நீங்கள் யார் என்னன்னே எனக்கு தெரியல, ஆனால் இந்த பொண்ணு பயங்கர கோவக்காரி, அடங்காப்பிடாரி அப்படி இப்படின்னு சொல்லிலாம் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் கன்ஃபியூஸ் ஆகிடுறாரு. அப்புறம் விஜய் அவர் பங்குக்கு ஏதோ ரெண்டு பேசிட்டாங்கன்னு கிளம்பிடுறாரு. அடுத்து காவேரிட்டையும் சொல்லிட்டு நீங்கள் போய் அந்த பையன்கிட்ட பேசுங்க, நான் போய் இந்த பொண்ணுகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க இந்தான மாதிரி வந்துடுறாங்க. இப்போ காவேரி இந்தான போகிறத பார்த்து விஜய் செம்மையாக ஒரு ரியாக்ஷன் பண்ணுறாரு. காவேரி போய் இப்போ அந்த கார்த்திகிங்கிற அந்த பையன் இருக்காரில் பார்க்க போனாங்கல்ல அவங்கள்ட்ட போய் நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க. அதோடு பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. விஜய் அதை ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா கதையை பெருசாக எதுவும் மூவ் பண்ணல அப்படின்னாலும் நம்ம விஜய் காவேரியை ரொம்ப அழகாகவும் க்யூட்டாகவும் காட்டுறாங்க. அவங்க போடுற அந்த டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. கேமரா ரொம்பவுமே ஹெச்டி பிரிண்ட்டில் சும்மா சூப்பராக இருந்துச்சு. ரெண்டு பேரும் ரொம்ப கிளாரிட்டியாக காட்டுறாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு கதையில் இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப சூப்பரான ஹீரோயினை வச்சு கதையை மூவ் பண்ணுமா அப்படிங்கிறது லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக பரபரப்பாக போன கதை ரொம்ப சின்ன சின்ன கதையை வச்சு, அதுவும் இன்றைக்கெலாம் வீக்கெண்ட் எபிசோட் ஃப்ரைடே எபிசோட்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி முடிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப அதாவது ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாக முடிக்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.